ஆழ்கடலின் அமைதிக்குள் 84 நாட்கள் ஒரு மீனும் இல்லாமல் தனியாக போராடிய முதிய மீனவர் சாண்டியாகோ. உலகம் அவரை தோல்வியாளன் என்று நினைத்தாலும் அவரது உள்ளம் மட்டும் தளரவில்லை. இன்னும் ஒரு நாள், இன்னும் ஒரு முயற்சி என்ற நம்பிக்கையுடன் அவர் 85வது நாளில் கடலின் இதயத்துக்குள் பயணித்தார். அங்கே அவர் சந்தித்தது ஒரு சாதாரண மீன் அல்ல, இயற்கையின் பெருமையை தாங்கிய மாபெரும் மர்லின். 2 நாட்கள், 2 இரவுகள், வலி, பசி, சோர்வு எல்லாவற்றையும் தாண்டி அவர் கயிற்றை பிடித்துக் கொண்டிருந்தார். அது வெறும் மீனுக்கான போராட்டம் அல்ல, அது தன்னம்பிக்கைக்கான போராட்டம். இறுதியில் அவர் வென்றார். ஆனால் வீடு திரும்பும் வழியில் சுறாக்கள் வந்து அந்த வெற்றியை மெதுவாக கவ்விக்கொண்டன. கரையை அடைந்தபோது அவரது படகில் இருந்தது எலும்புக்கூடு மட்டுமே. இருப்பினும் சாண்டியாகோ தோற்றுவிடவில்லை. ஏனெனில் சில நேரங்களில் வெற்றி என்பது கையில் இருக்கும் பலனில் இல்லை, உடைந்து போனாலும் மீண்டும் எழும் மனதில் இருக்கிறது.